அக்கா அண்ணி வீட்ல இல்ல. ஒரு ரூம் வச்சு வீடு கட்டிருக்கான உங்க அப்ப. மாடியில போய் பாருடி, போடி. சரி நான் பார்த்துட்டு வரேன். இங்கதான் இருக்காங்களா? இதோ அண்ணி இங்கதான் மாடியில இருக்காங்க. என்னது, அண்ணி வீட்ல இருக்காங்களா? ஏய் நீ வீடியோ கால் வா. சரி ஓகேக்கா. அண்ணே 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 எந்திரினே. அண்ணே 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 எந்திரினே. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அண்ணி வீடியோ கால் வராங்க. வீடியோ கால் இருக்காங்க. பாருங்க பாரு, அண்ணி தாங்க. பாருங்க வீட்ல இருக்காங்கனே. டேய் ஐயோ எந்திரா. ஐயோ எந்திரா. அம்மா இங்க பாரு. ஐ கொருவன்றல. அண்ணே இங்க பாரு. முடியாது நீ என்னால. பாருனே. அம்மா எந்திரா. அண்ணே இங்க பாரு. அண்ணே இங்க பாரு. பாரு சோச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரு பாரு. ஐயோ அடி பாவி, துணியை போட்டு துவைச்சிட்டு இருக்கானேடி. அப்ப இது அபிராமியா? அப்ப இங்க வந்துட்டு போச்சா அது? பேடி பேடி நான் சொன்னேன்ல. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, நம்ம உயிரோட இருக்கணும்டி. அண்ணி அண்ணி பாருனே, பாரு என் மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டில. பாரு இப்ப நம்பு. அபிராமி அபிராமி அண்ணி அண்ணி ஐயோ ஐயோ தெரியுமா போய் பார்த்துட்டீங்க. ஹேய், நான் ஏந்திருக்கணும். நீ மேல தண்ணி தெளிச்சாடி? இல்ல, நீதான் என் மேல தண்ணி நான் தெளிக்கலடி. நான் பண்ணல. அப்ப நீ தெளிக்கலையா? யாரு அது? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே. புரியுற மாதிரியே சொல்றேன். அன்னைக்கு நாங்க வந்து உங்ககிட்ட எங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் சொன்னோம். அப்போ நீங்க மண்டல பூஜை பண்ண தீர்த்தத்தை எங்ககிட்ட கொடுத்தீங்க. போகிற வழியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க சக்தி வாய்ந்த பூசாரின் தான் உங்களை தேடி நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். நீங்களும் சாமிக்கு பூஜை பண்ண தீர்த்தத்தை எங்க வீட்டுக்கு கொண்டு போய் தெளிங்கன்னு சொன்னீங்க. கொண்டு போற வழியிலேயே இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த தீர்த்தத்தை எங்களை வீட்டுக்கு கொண்டு போகவே விடல. அப்போ அந்த தீய சக்தி எங்களை தொடருதுன்னு தானே அர்த்தம். நாங்க என்ன பண்றது சாமி? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. நீங்க கொடுத்த தீர்த்த சொம்பு வழியிலேயே பத்தி எரிஞ்சிடுச்சுன்னு இவங்க சொல்றப்போ எனக்கே பயம் வந்துடுச்சு சாமி. சாமி, நம்ம பாளையத்தம்மா இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்குவான்னு சொன்னீங்களே, இந்த பாளையத்தம்மா இன்னும் கண் திறக்கலையே சாமி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன நடக்குது? எங்க அண்ணி ரூபத்துல வந்த பேய முதல்ல நான் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனிமே நான் எப்படி அவங்கள அண்ணியா பார்க்க முடியும்? அது மட்டும் இல்ல சாமி, இன்னைக்கு இதே பாளையத்தம்மன் கோயில் வாசல்ல என் மனைவி ரூபத்துல ஒரு பேய் வந்தது. நாங்கெல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டோம். இப்படி இந்த கோயில் வாசல்லே வந்து அது எங்களை மிரட்டிட்டு போகுதுன்னா இந்த பாளையத்தம்மன் எப்படி எங்களை காப்பாத்துவாங்க சாமி? இந்த பாளையத்தம்மனுக்கு என்ன சக்தி இருக்கு? சொல்லுங்க சாமி, சொல்லுங்க.
அபிராமி ரூபத்துல பேய் இருக்குன்னு இவங்கெல்லாம் சொல்றப்ப கூட நான் கொஞ்சம் கூட நம்பல சாமி. இன்னைக்கு என் கண்ணு முன்னாலேயே நான் ஆசையா மருமகளா கொண்டு வந்த அபிராமி ரூபத்திலேயே பேய் இருக்கிறத பார்த்துட்ட சாமி. இனிமே அபிராமிய நாங்க எப்படி மருமகளா ஏத்துக்க முடியும் சாமி? சாமி நீங்க தான் சாமி இதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லணும். இப்ப நான் சொல்ல போறத கேட்டா நீங்க இன்னும் அதிர்ச்சி ஆவீங்க. சாமி, நாங்க ஏற்கனவே அதிர்ச்சியில தான் இருக்கோம். இன்னும் மேல அதிர்ச்சியை தாங்கணும்னா சொல்லுங்க சாமி, சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. நான் பூஜை பண்ணி கொடுத்த சொம்ப நீங்க கொண்டு போனீங்களே, அந்த சொம்பு எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? சாமி, அதான் நாங்க அப்பவே சொன்னோமே. நாங்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த சொம்பு கீழே விழுந்துச்சு, நெருப்பு வந்துச்சு, அதுக்கப்புறமா நாங்க அங்கிருந்து போயிட்டோம் சார். அந்த சொம்பு தான் இதோ இங்க முன்னாடி இருக்கிற சொம்பு. என்ன சாமி சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. சாமியார் கொடுத்த சொம்பு தீர்த்த கீழே ஊத்திக்கிச்சு, ஃபயர் வந்துருச்சுன்னு சொன்னோமே, அது எப்படி இங்க வந்தது? நான் கொடுத்து அனுப்பிச்ச அந்த புனித நீர் சொம்பு இதே அம்மன் கோயிலுக்கு திரும்ப வந்திருக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னால உங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு மனித ரூபத்துல ஒரு தீய சக்தி நடமாடிக்கிட்டு இருக்கு. அது யார் தெரியுமா? சாமி, ஏதோ மனித ரூபத்துல தீய சக்தி இருக்குன்னு சொன்னீங்க. அது யார் சாமி? ஒன்னும் இல்ல, நீங்க புறப்படுங்க. உங்க பிரச்சனைய அந்த பாளையத்தம்மா பாத்துக்குவா. செல்வம், என்ன இங்கே உட்காந்துருக்கா? ஏம்மா, என்ன என்னைக்கு இல்லாமல் வீட்டு வாசப்படியில் உட்காந்துருக்க? என்னமோ புதுசாக வீட்டு காவல் காக்கிற மாதிரி. ஆமாம், உங்கள் அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. என்ன எப்பவுமே உள்ளே இருக்காங்கப்பா, வெளியே போயிருக்காங்கப்பா, வாங்கப்பா பொங்கப்பாம்பா. இப்போ என்னவோ உள்ளே இருக்காங்க அப்படின்னு மொட்டையா அப்பா இல்லாமல் சொல்கிற? ஆமா, நீங்க தானே ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அண்ணன் கல்யாணம் முடியற வரைக்கும் அவர் தான் உன் அப்பான்னு சொன்னீங்க. ஆமா. அப்புறம் எப்படி நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன்? அண்ணன் கல்யாணம் முடியற வரைக்கும் அவர் தான் என்னோட அப்பா. ஓ, நீ அப்படி சொல்றியா? அது சரி, வீடு கதவு மூடி இருக்கு, நீ வெளியே உட்காந்துருக்க. உங்க அம்மா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ள அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. உங்க அம்மா உள்ள குளிச்சிட்டு இருக்கா, ஓகே. அவன் எங்க? ஏமன்? அதான் நீ இப்ப கூப்பிட்டுருக்கிய அந்த அப்பன். அப்பாவும் உள்ளதான் குளிச்சிட்டு இருக்காரு. எது? ஒரே நேரத்தில் அவனும் குளிச்சிட்டு இருக்கா, இவளும் குளிச்சிட்டு இருக்காளா? ஐயோ, ஏதோ ஏனா கோணமா நடந்துற போகுது, பயமா இருக்குது. ஐயோ, டேய் கதவு தரங்க. டேய் வள்ளி, கதவு தர, கதவு தரடி. ரெண்டு பேருமா சேர்ந்து கதவு திறக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, நானே திறக்கிறேன். ஐயோ ஐயோ, அடி பாவி. ஏண்டி வள்ளி, உங்க அப்பா குரல் கேட்டுச்சு, ஆளை காணோம். நான் இங்க இருக்கேன். நீங்க நீங்க உள்ள எப்படி வந்தீங்க? என்ன எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு? டவல் கொடுமா. ஐயோ, அவர் டவல் கேக்குறாரு. இருங்க. என்ன யாருக்கு யாருடி டவல் எடுத்து கொடுக்கறது? மவனே, டவலா கேக்குற நீயே? டவல் என்னடி ஆச்சு உங்க அப்பனுக்கு? வள்ளி, வள்ளி, எங்கம்மா டவல்? என்ன திமிரு இருந்தா அம்மனத்தோட உள்ள இருந்து டவல் கேட்பான் இவன். டவல் எடுத்துக்கிட்டு வாமா. இருறா, வர்றேன். வள்ளி, வள்ளி, அம்மா, அப்படியே அந்த வேட்டியும் சட்டை எடுத்துக்கோமா. வேட்டியா? ரொம்ப சேட்டை பண்றான் இவன். இருற வச்சுக்கிறேன். வள்ளி, அம்மா, சட்டை யார் வந்து கொடுப்பா? சட்டையை கொடுமா. வள்ளி, எடுத்தாலும் கொடுமா. அட பாவி, என்ன தைரியம் இருந்தா வேட்டி சட்டை டவல். நல்ல வேளை ஜட்டி கேட்காம விட்டான்.
இருறாம அவனை வெளியே வா, உன்னை என்ன பண்ற பாரு. வள்ளி வள்ளி என்னந்தா இந்த பிச்சைக்காரன் தான். ஏ பொன்னுச்சாமி, நீ சொன்னது மாதிரியே உன் பொண்டாட்டி தங்கத்தின் தங்கம்டா. ஏன் பேச மாட்ட? ஏண்டா நீ கோயில் குளத்திலேயே வருஷத்துக்கு ஒரு தரம் குளிக்கிறவன், உன்னை கூட்டிட்டு வந்து என் வீட்டுக்குள்ள நான் வச்சேன்னா நீ ஏன் டாய்லெட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு கதவையும் திறந்து கையை நீட்டி வள்ளி வள்ளின்னு என் பொண்டாட்டி பேரை சொல்லி 3 தரம் கூப்பிட்டு டவல் எடுத்துட்டு வா, வேட்டி எடுத்துட்டு வா, சட்டை எடுத்துட்டு வா. கட்டின பொண்டாட்டி நானே அவளை அப்படி கூப்பிட்டது இல்ல, நீ பேர் சொல்லி கூப்பிடுறியாடா? எப்படிடா நடிக்கிறது? இது தத்துருவமான நடிப்புடா. டே பிச்சு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இனிமே நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளிய போடா. போயிடவா? போடா. போறேன்டா. போடா. ஐயோ என்னங்க நீங்க வீட்டை விட்டு போறேன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? இங்க பாருங்க, அந்த பெரிய வீட்டுக்கு நீங்க சம்மந்தி ஆகணுமா வேண்டாமா? அந்த வீட்ல இருந்து வர மருமகளோட சொத்து சோகம் வேணுமா வேண்டாமா? அந்த பணத்தை வச்சு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா? எல்லாத்துக்கும் மேல நீங்க கோடீஸ்வரன் ஆகணுமா வேண்டாமா? சொல்லமா நீ எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுதான். கேட்டுக்க. ஏய் போடி. உடனே உங்களுக்கு கோவம் வந்துருமே. இந்த பாருங்க, இனிமே அவரை நீங்க திட்டவே கூடாது, சரியா? எவ்வளவு சங்கடத்திலயும் அவர் எப்படி சாதுவா நடந்துக்கிறாரு உங்களுக்கு எங்க புரியுது? இவருக்காக மன்னிப்பு கேக்குறியா? போடி. ஏய், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்குன்னு ஒரு எல்லைக்கோடு ஒன்று போட்டு வச்சிருக்க. தயவு செஞ்சு அந்த எல்லைக்கோட்டை தாண்டிடாத. சத்தியம் பண்ணி கொடுறான். இத வள்ளிகிட்ட கேட்டு சொல்றேன். இதையும் வள்ளிகிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்றான். எனக்கு சொத்து வருதோ இல்லையோ, தலையில சுத்து வருது. ஏய் பூசாரி, இந்த நேரத்துல யாரு நம்மளை இப்படி கூப்பிடுறது? கோயில் பூட்டியாச்சோ? அப்படியே உன் வாய்க்கு ஒரு பூட்டை வாங்கி பூட்டிக்க, அதுதான் உனக்கு நல்லது. ஏய் கூனி, இன்னைக்கு நீ என்ன மிரட்டலாம், ஆனா எப்பவும் அது நடக்கும் நினைக்காத. பாளையத்தம்மா பொறுமையா இருப்பா. எல்லாம் மீறிடுச்சுன்னா உன் சூனியத்தை உடைக்க அம்மா தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும். எனக்கு அப்படி ஒரு சக்திய அம்மா கொடுத்திருக்கா. என்ன பார்த்தது ஏன் வாயடைச்சு போய் நின்ன? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, அன்னைக்கு சொல்லுவேன் நீ யாருன்னு. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு பின்னாடி ஒரு படையே இருக்கு. ஒரு சுண்டு சுண்ணா போதும், உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. உன்ன மாதிரி அமானுஷ்யங்களை நான் நிறைய பார்த்துட்டேன். அதெல்லாம் பாளையத்தம்மனோட கால் தூசுக்கு சமம். உன்னை பாளையத்தம்மா அழிச்சிடுவா. அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை நான் அழிச்சிருவேன். நீ அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற? பகை, தீராத பகை ஒண்ணு இருக்கு, அத நான் தீக்கணும். அப்படி என்ன பகை? அந்த குடும்பத்தால என் மக்களை நான் இழந்துட்டேன். என் மக்களை இழந்ததுக்கு நான் அந்த குடும்பத்தை பழி வாங்குவேன். நான் அந்த குடும்பத்தை பழி வாங்குவேன். அது உன்னால முடியாது. ஏன் முடியாது? பாளையத்தம்மனுக்கு நான் ஒரு பூஜை பண்ணா போதும், அதோட உன் ஆட்டம் முடிஞ்சிடும். அப்படியா? இப்ப என் ஆட்டத்தை பாரு. மக்கா மக்கா மக்கா! மக்கா வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? பூசாரி, இப்ப தெரியுதா? பூரைய மக்களா இருக்காங்க.
அவங்க யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க கிட்ட பயங்கர சக்தி இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. உசுர பத்திரமா வச்சுக்க. உன் உசுறு உங்ககிட்ட இருக்கணும்னா நீ என்ன பத்தி வாய திறக்க கூடாது. அந்த குடும்பத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். என் கண்ணுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. போ, திரும்பி பார்க்காம போ. பாளையத்தம்மா, நீயே அவளை பார்த்துக்கம்மா. உங்களை அழிச்ச அந்த குடும்பத்தை நான் அழிக்காம விட மாட்டேன். யார் தடையா வந்தாலும் விட மாட்டேன். அவங்களையே அழிப்பேன். விட மாட்டேன், விட மாட்டேன், விடவே மாட்டேன். பாளையத்தம்மா, எங்க குலம் செழிக்கணும், எங்க வம்சம் தலைக்கணும். நீதானே எங்க குலதெய்வம். என் பொண்ணு அபிராமி ஒரு குழந்தைக்கு தாயாகணுமா, அந்த பாக்கியத்தை நீதாம்மா தரணும். தாயே பாளையத்தம்மா, நீதாம்மா கொஞ்சம் மனசு வைக்கணும். தாயே பாளையத்தம்மா, என் பொண்ணு தாய்மை அடையிற அந்த பாக்கியத்தை கொடுமா. நீதாம்மா கண் திறக்கணும். ஐயா, ஐயா, பொங்கல் ரெடி ஆயிடுச்சியா? வரம்மா. உங்க வேண்டுதல பாளையத்தம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பாளையத்தம்மாவை எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? எங்க குலதெய்வமே இந்த பாளையத்தம்மா தான். இந்த அம்மா இருக்கிறனால தான் இதே ஊர்ல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணமாகி 10 வருஷமா என் மகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதை நினைச்சாதான் என் மனசெல்லாம் பதறதுமா. பாளையத்தம்மனை நம்பினா அவ கைவிட மாட்டா. அவ மேல இருக்கிற நம்பிக்கையில தாமா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மாசம் மாசம் இந்த கோயில்ல வந்து மண்சோர் சாப்பிடுறேன். பாளையத்தம்மா கண் திறக்க மாட்டேங்கிறாளே, கருணை காட்ட மாட்டேங்கிறாளே. என் பொண்ணுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாளே. தாயே பாளையத்தம்மா, எங்க குலதெய்வமே, தாயே பாளையத்தம்மா, ஓ, ஹலோ மாமா, நான் ஸ்னேகா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. சந்தோஷம்மா. ஸ்னேகா, அபிராமி எங்கம்மா? அண்ணி வீட்ல தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. அண்ணி, அண்ணி, அண்ணி கொஞ்சம் வாங்க இங்க. உங்க அப்பா பேசுறாங்க. ஹலோ அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சித்தி, தம்பி, தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்காங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நான் உங்க ஊருக்கு தாம்மா வந்திருக்கேன். அப்படியாப்பா? எங்கப்பா இருக்கீங்க? வேற எங்கம்மா இருப்பேன்? நம்ம குலதெய்வம் கோயில தாம்மா இருக்கேன். பாளையத்தம்மன் கோவிலுக்கு தானேப்பா? ஆமாம்மா.
பாளையத்தம்மன் கோயில் வரைக்கும் வந்துட்டு போறியாமா? சரிப்பா, நான் உடனே வரேன்.